ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு என்க்ளோசர் கிடச்சிருக்கு. டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே ஒரே சைஸு. இது வந்து கவர் இன்னும் சீல் பிரிக்கல. இது வந்து சீல் பிரிச்சிருக்கேன். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது வந்து வித்து பார்த்திங்கன்னா 110 மில்லிமீட்ரு வரும். ஹைட்டு பார்த்திங்கன்னா 150 மில்லிமீட்ரு வரும். பிரெத்து பார்த்திங்கன்னா 70 mm வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரியே பிசிபி போர்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 150 mm இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை 140 mmக்காக கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ போடுற மாதிரி தந்துருக்காங்க. டிஃபால்ட்டு ஸ்க்ரூ வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உள்ளே வச்சு மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்மளோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி அதை லே அவுட் போட்டதுக்கப்புறம் தான் இதில் நம்ம எங்கே ஓட்ட போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க முடியும். செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வாட்டர் ப்ரூஃப் என்க்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினேன். ஸோ டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு என்க்ளோசர் கிடச்சிருக்கு.